பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலோட ஒரு பரிகார ஸ்தலத்தை நம்ம பார்க்க போறோங்க. இது எதுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் பிரச்சனைக்குரியதாக இருக்கு, திருமண தடையா இருக்கு, திருமணம் கூடியே வரல, எத்தனையோ வரன்கள் பாக்குறோம், 5 வருஷமா பாக்குறோம், 10 வருஷமா பாக்குறோம், 15 வருஷமா பாக்குறோம், எங்களுக்கு திருமணமே நடக்கல, நாங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணை கிடைக்கல, என்ன பண்றது அப்படின்னு கேட்கறவங்களுக்கான ஒரே தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? யார் அந்த தீர்வை கொடுக்கக்கூடியவர்? வேற யாருங்க, நம்ம முருகப்பெருமான் தான். முருகா அப்படின்னாவே உருகாதார் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முருகனுடைய அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொல்லிமலை பொதுவாவே சித்தர்கள் வாழக்கூடிய ஒரு மலை அப்படின்னாவே அது கொல்லிமலை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த கொல்லிமலையின் அடிவாரத்துல இருக்கக்கூடிய வேலுக்குறிச்சியில இருந்து பள்ளிப்பட்டி அப்படிங்கிற கிராமம் வழியாக ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளர போனா கூவை மலை பழனியப்பர் திருக்கோவில் அப்படின்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த சுற்றுவட்டார பகுதிக்கு பழனிக்கு நிகரான, இன்னும் சொல்ல போனா நம்ம போகர் இந்த பழனி மலையில உள்ள முருகனை செய்யறதுக்கு, நவபாசன முருகனை செய்வதற்கு முன்னாடி நம்ம இந்த முருகனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு, இங்க அந்த முருகனை நவபாசனத்திலேயே செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் செவி வழி செய்திகள் அப்படிங்கிறது உண்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம், கிருபானந்த வாரியார் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பழனியப்பர், அந்த இறைவனுடைய திருநாமம் பாருங்க, பழனியப்பன்னு கூட சொல்லல, அப்பன் அப்படிங்கறது கூப்பிட்டா கூட அது மரியாதை குறைவாக போய்விடும்னு சொல்லி பழனி அப்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த முருகனை பத்தி சொல்லணும்னா அந்த சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த வேடன் ரூபத்தில் அவர் என்ன பண்றாரு, வள்ளியை திருமணம், குறத்தி இல்லையா வள்ளி, அந்த குறவள்ளியை திருமணம் செய்வதற்காக இவரும் குறவனாக வேடம் போன்று அந்த வேடனாக காட்சி கொடுத்த இடம் அப்படிங்கிறது இந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த முருகனுடைய கொண்டை இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகு பாருங்க. கொன்றை மலர் சூடியவன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 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 விக்கிரகத்துல அதனுடைய அழகு அந்த கொன்றை மலரை வடிச்சு ஒவ்வொன்றுமே அப்படி தத்ரூபமாக நமக்கு முருகன் நம்ம கண்ணு முன்னாடி வேட ரூபத்துல நிக்கிற மாதிரி ஒரு காட்சி திருக்கோலத்துல அங்க முருகன் இருக்காருங்க. அந்த கொண்டை மலர் அந்த கொண்டையில அந்த மலர் சூடிய கோலத்துல அந்த வேடனாக அந்த வேல் கம்பு ஒண்ணு வச்சிருக்காங்க, வேல் வச்சிருக்காரு கையில. அந்த வேல் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த மும்மூர்த்திகளும் அந்த வேல்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தை அங்க உள்ளவங்க சொல்றாங்க. அந்த அந்த வேலினுடைய அந்த மேல் பகுதியில அந்த கழுத்து பகுதி வரையும் அந்த 3 மூர்த்திகளினுடைய அந்த சொரூபமும் இணைஞ்சு அந்த வேலாக, நம்ம சக்தி வேல் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இங்க அந்த மூர்த்திகளும் அங்க வேலாக காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அரிய தகவலும் இங்க நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அந்த முருகன் அப்படி ரொம்ப நளினமா பாருங்க, இவரை நேருக்கு நேரா பார்த்தோம்னா வேடன் மாதிரி இருப்பார். அதுவே ஒரு இடதுபுறமாக பாக்குறோம் அப்படின்னா ஆண் வடிவமாகவும், வலதுபுறமாக பாக்குறோம் அப்படின்னா அந்த பெண் ரூபத்திலும், அதாவது நம்ம பார்க்கும்போது அந்த முருகன் விக்கிரகத்துல வலது பக்கம் அந்த பெண்ணுடைய அந்த நளினம், முருகனுக்கு இடது பாகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஈசன் எப்படி அர்த்தநாரியாக இருக்காரோ அதே மாதிரி இங்க முருகன் அர்த்தநாரியாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் அப்படின்னா அது இந்த கூவை மலை முருகன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கூவை மலைங்கிறது முதல்ல கூகை மலைன்னு இருந்ததாமா. அந்த ஆந்தையின், கூகைன்னா ஆந்தைன்னு அர்த்தம், அந்த ஆந்தையினுடைய சப்தம் கேட்கக்கூடிய ஒரு மலையாக இருந்தது அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் உண்டு. நம்ம கடையேழு வள்ளல்கள்ல வல்வில் ஓரின்னு ஒருத்தர், நம்ம பாரி காரி ஓரி அப்படிங்கிற மாதிரி அந்த வல்வில் ஓரின்னு இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஆண்ட மன்னன் ஒரு 5000 வருடத்திற்கு முன்பே இந்த முருகனுக்கு ஆலயம் கட்டி வழிபட்டதாக ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற முருகனாக இங்க முருகன் இருக்காரு. அது இல்லாம இங்க இந்த முருகனுடைய அந்த திருக்கோல காட்சி, தண்டை, இந்த இடத்துல ஒரு தண்டை, இங்க ஒரு தண்டை அப்படின்னு ரொம்ப அந்த அந்த வேலை பிடிச்ச கையோட இன்னொரு கையில என்ன வச்சிருக்காரு தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. சேவலை கையில வச்சிருக்காருங்க. நம்ம சேவலை கொடியில வச்சு நம்ம பார்த்திருக்கோம், கையில வச்சு எங்கேயாவது பார்த்திருக்கோமா? ஏன்னா இங்க வேடன் ரூபத்துல காட்சி தர்றாராமா, அதனால அந்த
சேவலை கையில பிடித்த திருக்கோலத்துல இங்க காட்சி தர்றாரு. நான் இந்த கோயிலுக்கு போனேங்க சமீபத்துல, போகும்போது எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயிலுக்கு போறப்போ பாலாலயம் பண்ணிருக்காங்க. அந்த பாலாலயம் பண்ணி அந்த ஒரு அந்த பாலாலயம் பண்ணி கீழே தான் சுவாமியை வச்சிருக்காங்க, மேல கருங்கல் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அங்க இத பத்தி ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு, வீடியோ ஒண்ணு போட்டுட்டு இருக்கேன், ஒரு ரீல்ஸ் ஒண்ணு போடுவோமா இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முருகனுடைய சிறப்பை பத்தி பேசிட்டு, அந்த சேவல் கொடியோன்னு சொல்லுவாங்க, ஆனா இவர் சேவலை கையில வச்சிட்டு இருக்காரு. அந்த சேவலினுடைய அந்த பரிபூர்ணம், வேல் விருத்தம், சேவல் விருத்தம், மயில் விருத்தம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இந்த விருத்தங்கள் எல்லாம் இங்க கந்தர் அனுபூதியில இருந்து, கந்த சஷ்டி கவசத்துல இருந்து எல்லாமே அங்க உட்கார்ந்து பாடி இருக்காங்க. அப்படிப்பட்ட வள்ளி நாயனார் அந்த அனுபூதியை பாடினவர் வந்து இதெல்லாம் அங்க பாடி இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க பின்னாடி சேவல் கூவுது பாருங்க. நான் இருக்கேன்னு அந்த முருகன் சேவல் ரூபத்துல நமக்கு உணர்த்துறாரு. அப்படியே அங்க உள்ளவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பிரமிச்சு போயிட்டாங்க. அந்த சேவல் கொடிய கையில பிடிச்சிட்டு இருக்காரு, சேவல் வடிவேல அந்த அந்த உயிர் எங்க இருந்து வருது பாருங்க அந்த சேவலுடைய அந்த குரல்ல. அவ்வளவு நேரம் நாங்க 1 மணி நேரமா சுத்தி பாக்குறோம், 1 மணி நேரமா அந்த வரலாற்று செய்திகளை அவங்க சொல்றாங்க. அப்பெல்லாம் அந்த சேவல் கூவாத சேவல் இந்த சேவல் கொடியோன்னு சொல்லி அந்த பேசும்போது அந்த கூவுறப்போ அது அப்படி கேட்க கேட்க அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அந்த உணர்வு. அதை சொல்லி மாளாத நம் உணர்ந்தாதான் அது தெரியும். அந்த மாதிரி அந்த முருகனுடைய அருள் கருணை. இங்க இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா, எல்லாருக்குமே அது தாய் வீடு அப்படின்னு சொல்றாங்க. இது என்னப்பா சொல்றீங்க தாய் வீடா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பௌர்ணமி அன்னைக்கு 5000 பேர் அந்த கோவில்ல கூடியிருக்காங்க. அது ஃபாரினர்ஸ்ல இருந்து, இத்தனைக்கும் அறிமுகமே இல்லாத இந்த கோவிலை பத்தியே நான் சமீபத்துல 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் கேள்விப்படுறேன். அப்படி அந்த 5000 பேர் கூடினது வந்து அங்க ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. அங்க வந்து முருகன் கோவில்ல இந்த கிரிவலம் அப்படிங்கறது இங்க உண்டு. பௌர்ணமி அன்னைக்கு 5 பௌர்ணமி உங்களுடைய என்ன வேண்டுதலாக வேணாலும் இருக்கட்டும்ங்க, உங்களுடைய நியாயமான வேண்டுதல், குழந்தை இல்ல, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல அப்படின்னு அந்த உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய அந்த வேண்டுதல்களை, எனக்கு பணம் வேணும், பெரிய பணக்காரன் ஆகணும், வழக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த பெரிய நிகழ்வுக்காக நான் சொல்ல வரல. உணர்வு பூர்வமாக கல்யாணம் ஆகலைங்கிறது ஒரு உணர்வு, குழந்தை பிறக்கலைங்கிறது ஒரு உணர்வு. அந்த உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வுக்கு, உணர்ச்சிகரமான அந்த நிகழ்வுக்கு நமக்கு தடைகள் இருக்குன்னா, இங்க இந்த 5 பௌர்ணமி போய் தங்கி அந்த முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி கிரிவலம் வாங்க. அந்த 5 பௌர்ணமிக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படிங்கறது அந்த முருகன் சொன்ன கட்டளைங்க, நான் சொல்லல, அந்த முருகன் கொடுத்த உத்தரவு. அதனால கண்டிப்பா இந்த குழந்தை பாக்கியம், திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு இங்க போய் வழிபடுங்க. இந்த குழந்தை பாக்கியத்துக்கு இன்னொரு கூடுதல் சிறப்புங்கிறதையும் நான் சொல்றேங்க. இந்த முதல்ல எல்லாம் மலைப்பாதை வந்து மலைப்படிகள்ல ஏறிதான் அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்ப வந்து அந்த ரோடு கார் போற வரையும் அங்க கிட்டக்கவே போறதுனால இப்ப அந்த மலைப்பாதைய யாரும் பயன்படுத்துறது இல்ல. ஆனா அந்த மலைப்பாதையில கொஞ்சம் ஒரு 15-20 படிகள் ஏறணும்னா அங்க வந்து யானைப்பாளி, குரங்கு பாளின்னு 2 சுனைகள் இருக்கு. இந்த சுனைகள் பெரும்பாலும் எப்படி தோன்றுதுன்னா, அந்த இடி மின்னல் வரும்போது அதுல பாறை பிளவுபட்டு அந்த சுனை நீர் சுரக்கிறது தான் அந்த சுனைகள், பற்றாத சுனை அப்படிங்கிறது அதுதான். இந்த யானைப்பாளி, யானையுடைய ஒரு சிற்பம் வந்து அங்க வடிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே, அந்த யானைக்கு கீழே தான் நம்ம அந்த பாலி சுனைக்குள்ள நம்ம பார்க்க முடியும். அது அவ்வளோ அற்புதமா அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தாவே தெரியும். அந்த யானை பாலிக்குள்ள போறோம், அங்க போனா அந்த சுனையில பாசி படிஞ்சு, அந்த சின்ன சின்ன பொடி பாசிகள், இது இன்னைக்கெல்லாம் குளத்துல பாசி எல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல, அந்த மாதிரி அந்த பாசி படைஞ்சு ஒரு பெரிய ஆலமரம் விழுது. அந்த ஆலமர விழுதுல வந்து அந்த நீர், அந்த மலை அருவி நீர் சொட்டிக்கிட்டே இருக்கு, கீழே அந்த ஊத்தம் ஊறிக்கிட்டே இருக்கு. பாருங்க, பூமியினுடைய நிகழ்வும் அங்க ஆகாயத்தின் நிகழ்வும் வர்ண பகவானாக அங்க நீராக அங்க உருமாறி பஞ்சபூதங்களின் ஆகர்ஷண சக்திகளையும் பெற்று அந்த சுனை நீர் இருக்கு. நம்ம சயின்டிபிக்கட்டா குழந்தை பாக்கியம் ஒரு கருப்பையில கரு தங்கலன்னா அதற்கு நீர்நிலைகள்ல நீராடணும்னு ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அந்த பாசி படைஞ்சிருக்கு பாருங்க, அந்த பாசியில ஒரு சத்து இருக்கு. அந்த சத்து வந்து நம்ம கர்ப்பப்பைக்கு தேவைப்படக்கூடிய சத்து. அதுல குளிக்கும் போது அங்க கரு தங்கக்கூடிய அந்த வலிமைய அந்த கர்ப்பப்பை பெறுது அப்படிங்கறது தான் அந்த கோயில்கள்ல நீராடும் போதும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ங்கிறது.
அந்த நிகழ்வை இங்க அவ்வளவு அற்புதமா, ஏன்னா அந்த பாசி படிந்த அந்த ஒரு பாஸ்பரஸ் சத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்தில் நீராடுறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம். 5 பௌர்ணமி போய் நீங்க நீராடி அந்த முருகனை தொழுது வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, இன்னொரு கூடுதல் தகவல், ஏன்னா அந்த முருகனை பத்தி சொல்ல சொல்ல அவருடைய அற்புதங்கள் எல்லாம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகணுங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. இந்த ஸ்கின் நிறைய பேருக்கு இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. யாரை பார்த்தாலும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நோய்கள் இருக்குங்கிறவங்க இந்த யானைப்பாலியில போய் அவங்க குளிக்கிறாங்க, அந்த தீர்த்தத்துல குளிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குது அப்படிங்கறத அங்க உள்ள பகுதி மக்கள் எல்லாம் ரொம்ப ஆழமான நம்பிக்கையோட நிறைய பேருக்கு நடந்த உண்மை நிகழ்வுகளை அங்க பகிர்ந்துகிட்டாங்க. அதையும் நம்மளால கேட்க முடிஞ்சது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அந்த கோவிலை பத்தி பார்க்கும்போது அங்க பாலாலயம் பண்ணி இருக்கிறதுனால அங்க மலை மேல உள்ள முருகனை நம்மளால தரிசனம் பண்ண முடியல. ஆனா நிறைய இடங்கள்ல பாலாயலம் பண்ணுனா என்ன பண்ணிருப்பாங்க, பேப்பர்ல அந்த உருவத்தை வரைஞ்சு கீழே வச்சு வழிபடுவாங்க. ஆனா இங்க கல்லுலயே செதுக்கி இருக்காங்க. அந்த அவுட்லைன் ஓவியமா செதுக்குவாங்க பாருங்க. அங்க பரிவார தெய்வங்கள் அத்தனையும் இந்த முருகனையும் அந்த கல்லுலயே செதுக்கி அங்கதான் அங்க வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த காலையில ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் நட திறந்து சாத்துறாங்க. அந்த நேரத்துல போனா மட்டும்தான் உற்சவ மூர்த்திக்கு தான் அங்க அபிஷேகம் எல்லாம் நடக்குது. அதனால அதை பார்த்துட்டு வரலாம். மத்த நேரத்துல எல்லாமே இங்க கீழே உள்ள முருகனுக்கு நட சாத்திர வழக்கம் எல்லாம் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் போய் பாலாலயம் பண்ணப்பட்ட அந்த முருகனை நீங்க தரிசனம் செய்யலாம். அதனால அந்த பழனியப்பர் அந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் பழனி முருகன்னா இவர் தான். இங்கதான் மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது எல்லாமே இந்த முருகனுக்கு மட்டும்தான். அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய இந்த முருகன் கோயில்ல கூடுதலா ஒரு தகவல், இங்க கார்த்திகை மாதம் பௌர்ணமி திருக்கார்த்திகை வைபவம் கடந்த 78 ஆண்டுகளாக வெகு சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்றாங்க. 79வது ஆண்டாக டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அந்த கோவில்ல அந்த கார்த்திகை தீப பெருந்தீப திருவிழா அப்படிங்கறத நடக்க இருக்கு. அங்க அந்த முருகனுடைய அருள் கருணைன்னு தான் சொல்லணும். என்ன ஒரு மணி நேரம் பேச சொற்பொழிவாற்றம் அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அந்த முருகன் கொடுத்த ஒரு பாக்கியம் அப்படிங்கிறத நான் கருதுறேன். அதனால கண்டிப்பா அந்த முருகனை வாய்ப்பு இருக்கிறவங்க போய் தரிசனம் பண்ணுங்க. முக்கியமா திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அந்த தோல் நோய் சம்பந்தப்பட்ட இச்சிங் ப்ராப்ளத்துல இருக்கிறவங்க, ஸ்கின் டிசீஸ்ல இருக்கிறவங்க போய் வழிபாடு பண்ணுங்க. அந்த யானைப்பாலி தீர்த்தத்தில் நீராடி கண்டிப்பா அந்த முருகனுடைய அனுகிரகம். இந்த பழனி கோயிலுக்கு போறோம், இன்னைக்கு மொபைல கூட கொண்டு போக முடியலங்கிற தகவலையும் நான் சொல்லிக்கிறேன். கடந்த வாரத்துல நம்மளுக்கு வேண்டியவங்க பழனி கோயிலுக்கு போனாங்க. மொபைல் போனு உள்ள அலௌடு கிடையாது. இப்போ வயசானவங்க எல்லாம் விஞ்சில வருவாங்க, வயசு இருக்கிறவங்க எல்லாம் படியில ஏறி போவாங்க. யாரு எங்க இருக்காங்கன்னே கூட்டத்துல கண்டுபிடிக்காம திணறிட்டாங்களாமா. அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் இருக்கு. அதனால பழனிக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க, வாய்ப்பு இல்லாதவங்க பழனிக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. இங்கேயே பழனி எப்பராக இருக்கக்கூடிய இந்த வேடன் முருகனையும் நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற கூடுதல் தகவலோட அந்த முருகனுடைய அருள் கருணை எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் வீட்டுல இருந்தபடியே அந்த முருகனை மனசார நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நன்றி.